ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் உங்களுக்கெல்லாம். இன்றைக்கி வந்து உங்களுக்கு தக்காளி ரசம் பண்ணி காமிக்கலான்னு இருக்கேன். பருப்பு இது தோரம் பருப்பு போட்டால் தக்காளி ரசம். வந்து அதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னாக்க, நீங்கள் வந்து தண்ணி தக்காளி 2 தக்காளி எடுத்துங்கோ, பெங்களூர் தக்காளி 2 தக்காளி எடுத்துங்கோ. ஒரு 5 பேர் சாப்பிட்றதுக்கு சொல்கிறேன். தண்ணி தக்காளி போட்டுருந்தாக்க நீங்கள் புளி போட்டுக்க வேண்டாம். இல்லை நீங்கள் பெங்களூர் மாத்திரம் தான் போட்டுக்கிறதில்ல, கொஞ்சம் புளி போட்டுங்க. புளி போட்டால் ரொம்ப டேஸ்ட்டு, அந்த புளிப்பு தன்மை சில பேருக்கு பிடிக்கும். நான் வந்து தண்ணி தக்காளியும் பெங்களூர் தக்காளியும் மாற்றிடுறேன். இது 2 அது 2 எடுத்துட்டுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து தாளித்து கொட்டுறதுக்கு கடுகு, இது பெருங்காயம், அப்புறம் நெய்யில் தான் தாளித்து கொட்டுறோம். அப்புறம் கருவேப்பிலை தாளித்து கொட்டும்போது போடுறதுக்கு. அப்புறம் வந்து சாம்பார் பொடி, உப்பு, மஞ்சள் பொடி, அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து துவரம் பருப்பு வேக வச்சு வச்சுருந்துருக்கேன். இப்போ நம்ம ரசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இந்த தக்காளி கொஞ்சம் நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டேன் கையால். அப்போது தான் அவங்களுக்கு சேர்ந்து சில பேர் தக்காளி எடுத்து வச்சுருவா, வேஸ்ட் பண்ணிவிடுவா. பிடிக்காது. நீங்கள் ஸ்மாஷ் பண்ணிட்டேன்னாக்கா ரசமும் திக்னஸ் கொடுக்கும், உங்களுக்கு எடுத்து தூக்கி போட மாட்டேன். அதனால நான் ஸ்மாஷ் பண்ணிவிட்டேன். நல்லா கொஞ்சம் இதுவாக இருக்கும். ரசம் வந்து ரொம்ப லிக்யூடாக இல்லாமல் கொஞ்சம் கனமாக இருக்கும். இப்போ இதுக்கு என்னெல்லாம் போடலான்னு சொல்கிறேன். சாம்பார் பொடி இந்த ஸ்பூனால் ஒரு தாராளமான 3/4 ஸ்பூன் போட்டுங்க. 3/4 ஸ்பூன் போட்டுங்க. அப்புறம் அதுக்கு தேவையான மஞ்சள் பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுங்க. அப்புறம் பெருங்காயம் ஒரு 4-5 சிட்டிக்கு போட்டுங்க. இப்போ கொஞ்சம் போட்டுங்க, தாளிச்சு கொட்டும்போது கொஞ்சம் போட்டுங்க, நல்லாயிருக்கும், மணமாக இருக்கும். போட்டுக்கிறத இது பண்ணி பிரித்து போட்டுங்க. இப்போ அதுக்கு தேவையான உப்பு டீஸ்பூனால் தாராளமான 1.25 ஸ்பூன் போட்டுங்க. இப்போ இது கொதிக்க ஆரம்பிச்சோன்னா சின்னது பண்ணிடலாம். நல்லா கொதித்து பொடி வாசனை போயிட்டு தக்காளியும் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்த துவரம்பருப்பை நல்லா கையால் கரைச்சி அதை ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு கொத்தமல்லி பொடியாக நறுக்கி, நல்லா அலம்பி பொடியாக நறுக்கி அதில் போட்டுடுங்க. தாளிச்சு கொட்டும்போது நம்ம கடுகு, கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ இது கொதிக்கட்டும் பாருங்க. அப்போது பொடி வாசனை போயிடுத்து, தக்காளியும் நல்லா வெந்துடுத்து. இப்போ நீங்கள் வேக வச்சு வச்சுருக்கே துவரம்பருப்பை அதை வந்து கரைச்சி ஊற்றிடுங்க. நான் வந்து நீங்கள் வந்து முன்னாடியும் ரசம் வைக்கிறதுக்கு முன்னாடியும் தக்காளியை நல்லா கையால் ஸ்மாஷ் பண்ணி பண்ணலாம். இல்லை அப்படின்னாக்க நீங்கள் அதெல்லாம் வெந்துடும். பற்றிலாம் மிளகா அப்படிலாம் போட்டு தக்காளியில் போட்டு வெந்துப்புறம் அந்த பருப்பில் தூக்கி போட்டுட்டு அப்போ ஸ்மாஷ் பண்ணாலும் இன்னும் சீக்கிரம் ஸ்மாஷ் ஆகிடும். இந்த பற்றிலாம் ஸ்மாஷ் ஆகிடுது. தக்காளி இது தெரியவே இல்லை. அப்போ யாரும் தூக்கி வெளியே எரிஞ்சிட மாட்டா. சில பேருக்கு தக்காளி சாப்பிட பிடிக்காது, அதனால எரிஞ்சிருவா. இப்படி பண்ணிட்டேன்னாக்க அதை வேஸ்ட் பண்ண மாட்டான் தக்காளி ரசம். இப்போ இதுக்கு நெய்யில் தான் தாளிச்சு கொட்டணும். நல்லா ஒரு டீஸ்பூனால் 1 ஸ்பூன் நெய் விட்டுங்க. இப்போ நெய்யில் வந்து நம்ம இப்போ நெய்யில் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுங்க. அப்புறம் அப்போ போடுற பெருங்காயத்தில் பாதி வந்து அப்போ போட்டுங்க, பாதி இந்த இப்போ போட்டுங்க. இப்போ இந்த கொத்தமல்லியை நறுக்கி பொடியாக நறுக்கி அதையும் அதில் போட்டுடுங்க. கொத்தமல்லியை, கருவேப்பிலையும் நம்ம தாளிச்சு கொட்டுப்போம் நெய்யில் போட்டுக்கலாம். போட்ட உடனே இறக்கிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வாடை வாசனை அடிக்காமல் இருக்கும். ரசம் ரொம்ப கொதிக்க வேண்டாம். கொதிக்க ஆரம்பித்தோடனே நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா
ரொம்ப கொதிச்சிட்டா டேஸ்ட்டு கம்மியாக போயிடும். அதனால் அப்படியே நுர மாதிரி வரும் பார்த்தீங்களா, அப்போ நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கடுகு நெய்யில் கடுகு பெருங்காயம் போட்டிருக்கேன். இப்போ கடுகு வெடித்த உடனே பாதி வெடிச்சுட்டு இருக்கும் போதே நீங்கள் கருவேப்பிலையை போட்டிருக்கோம். அப்போ கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிடும் உங்களுக்கு. அதையும் நீங்கள் தூக்கி எறிய வேண்டாம். கருவேப்பிலையெல்லாம் நாங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்துக்குவோம். கருவேப்பிலை நல்லது, ஃபுல் அயன், தலைமுடி கொட்டாது, நல்லா கருப்பாகும். இப்போ கடுகு வெடிக்க ஆரம்பிச்சுட்டு இந்த கருவேப்பிலை போட்டேன். அந்த ஹீட்டுக்கே கொஞ்சம் நல்ல ஃபுல் வெடிச்சிடும். அதனால் நீங்கள் பாதி வெடிக்கும் போதே நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இதெல்லாம் கேஸை நம்ம சேவ் பண்ணுறதுக்கு. வெடிக்கிறது பார்த்தீங்களா, கேஸ் ஆஃப் பண்ண அப்புறமா வெடிக்கிறது. அந்த இழுப்பக்கரண்டியோட ஹீட்டுக்கு அது வெடிக்கும். கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்கோ. ரசம் பதையட்டும், அதை கொட்டிட்டு மூடி வச்சிடும். அவ்வளோதான். இன்றைக்கி எங்காத்து என்ன சமையல் அப்படின்னா, நான் வந்து பாலக் போட்டு முளங்கொட்டல் பண்ணியிருக்கேன். பாலக் பயத்தம்பருப்பு போட்டு அதை உங்களுக்கு இன்னொரு நாள் செஞ்சு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வெண்டைக்காய் பச்சடி பண்ணியிருக்கேன். அப்புறம் தக்காளி ரசம். இதான் இன்றைக்கி எங்கள் சமையல். ஃபுல் சூப்பர் காம்பினேஷன். இந்த ஹாலிடேஸில் தான் நான் கீரையெல்லாம் நம்ம சாப்பிட முடியும். ஒர்க்கிங் டேயில் உங்களுக்கு நறுக்கிறதுக்கு நேரம் இருக்காது, சாப்பிட்றதுக்கு டைம் இருக்காது. கட்டின்னு போகும்போது கீரையெல்லாம் கட்டின்னு போனால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. தாளிச்சு கொட்டியாச்சு. ரசம் பதைய ஆரம்பிச்சிடுது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். வருது பார்த்தீங்களா, இதுதான் கரெக்ட் காம்பினேஷன். இதில் நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து சாப்பிட்டுடலாம். சுட சுட சாப்பிடுங்க. லீவு நாளில் இதெல்லாம் பண்ணுங்க. நிம்மதியாக உட்காந்து அவசரம் இல்லாதக்கு நிம்மதியாக சாப்பிடுங்க. இப்போ பாருங்க, கொதிக்க ஆரம்பிச்சுட்டு திக்னஸ் பாருங்க. இந்த திக்னஸ் வச்சுருங்க. அப்போ தான் ரொம்ப தண்ணியாக வச்சா குடிக்க தான் முடியும், சாப்பிட்றதுக்கு கஷ்டம். இந்த இவ்வளோ திக்னஸ்ல நீங்கள் ரசம் பண்ணீங்கன்னாக்கா சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படியே நுர பொங்க வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி நுர பொங்க வந்தோடனே அந்த ஸ்டேஜில் நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நான் வந்து நெய்யில் தாளிச்சு கொட்டியாச்சு. கடுகு வெங்காயம் கருவேப்பிலை தாளிச்சு கொட்டிட்டேன். கொத்தமல்லி நறுக்கி போட்டேன். எல்லாம் பண்ணேன். இது போட்ட வேணுங்கிறதெல்லாம் போட்டாச்சு. வேணுங்கிற காரத்துக்கு உப்பு, பெருங்காயம், மஞ்சப்பொடி எல்லாம் போட்டாச்சு. சாம்பார் பொடி எல்லாம் பார்த்தீங்களா. இது போதும். கொதிக்க விட்டெல்லாம் டேஸ்ட்டு போயிடும். இந்த இதில் ஆஃப் பண்ணிவிடுங்க. ரசம் பண்ணி சாப்பிடுங்க. சுட சுட சாப்பிடுங்க. சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.